தான். ஸோ அம்மம்மா கிட்ட நிலனும் வந்து சமத்தா குளிச்சுட்டு வந்துட்டான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் இன்னும் வந்துட்டு குழந்தைக்கு பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு பவுடர் யூஸ் பண்ணுறது பிடிக்கும். இந்த ஒரு க்யூட்டான பவுடர் பஃப் பாக்ஸ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிலன் இதை பொம்மைன்னே நினச்சிக்கிட்டான். மேலே வந்து ஒரு குட்டி பஃப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு நம்ம வந்து பவுட்ரு போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்பவே ஹேண்டியாக இருந்துச்சு. லைக் பவுட்ரை போட்டு விட்டுட்டு நம்ம வந்துட்டு அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். யூஸ்வலாக வந்துட்டு நான் கையில் போட்டுட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு அப்ளை பண்ணுவேன். ஸோ அதை விட இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து மை வச்சு விட்டுருவோம். நான் யூஸ்வலாகவே வந்து எப்படி வைப்பேன்னா, ஒரு பட்ஸில் வந்து மையை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வச்சுடுவேன். இது அழகாக க்யூட்டாக ரவுண்டாகவும் வரும். ஸோ இந்த பவுடர் பஃப்பை வச்சு சரி பண்ணி பார்க்கலாம், நம்ம ஸ்டிக் ஆகுதா அப்படின்றதுக்காக வச்சு அது அங்கங்கே கருப்பாயிடுச்சு. நம்ம பழைய கெட்டப்பே தான் நமக்கு வந்துட்டு கரெக்டுங்கிற மாதிரி நான் வந்து பவுடர் எடுத்து கையிலே. பவுடர் பஃப் வந்து பாப்பாவோட பாடிக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பஃபோட லிங்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குளித்த உடனே நிலன் பாப்பாவுக்கு செமைய தூக்கம் வந்துருச்சு. ஸோ அவனை தூங்க வச்சுட்டு நான் நிம்மதியாக இப்போ போய்ட்டு என்னோடய வேலைகள் எல்லாத்தையும் பார்க்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.